ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனியாவின் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாங்கி பாத். அதை எப்படி பண்ணுறதுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாங்கி பாத் ரெசிபி, கர்நாடகா ரெசிபி. இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 கத்திரிக்காவை இந்த மாதிரி ஒரு 3-4 பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் இல்லை ஒரு 4 ஸ்லைஸாக இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 கிளாஸ் அரிசியில் தான் இந்த ரைஸை நான் பண்ண போகிறேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்த உடனே நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பாயிடும். இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கட் பண்ணது எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் சேர்த்துக்கங்க. கலரும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 துண்டு இலை, இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த மசாலா எல்லாமே, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மசாலா சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை மிளகா நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும், அதனால தான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், வீடே நல்லா கமகமன்னு வாசனையும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்தோன்னா. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கி பாத் பவுடர் அப்படின்னு சொல்லி கடையில் எம்டிஆரோடது வைப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி இதில் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வாங்கி பாத் பவுடரை நீங்கள் வீட்லேயும் அரைக்கலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா லைட்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கும், நல்லா ரைஸும் உதிரியாக வந்திருக்கும். இந்த மாதிரி அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம்.
கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. லெமனை புழிஞ்சு இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தான் நான் அரிசி எடுத்துருந்தேன். 2 விசில் தாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கோன்னு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவ்வளோ நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். சுட சுட வாங்கி பாத் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் என் குழந்தைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது செஞ்சுருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது தான். அது கூட சேர்த்து குக்கும்பரும் கொஞ்சம் வச்சுருந்தேன். இப்போது நம்ம லஞ்ச் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு 2 ப்ரெட் எடுத்து அதை டோஸ்ட் பண்ணி அதையும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணியும் வச்சுருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.